ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ தான் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வீடியோலாம் எடுத்துட்டு இப்போ தான் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுதிய, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எதை பற்றியோ ஒன்று சொல்லணும்னு நினச்சி பார்த்துடுங்க. எனக்கு எதுனாலுமே எனக்கு பிடிச்சவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ எனக்கு இப்போ வந்து யூடியூப்பில் இருக்கக்கூடிய அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணேன். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தங்களுமே நம்ம வீடியோஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், நாட் ஓன்லி வீடியோ, எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலுமே அவங்க வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம ஒவ்வொன்றுமே என்ன செய்வோம். அது டான்ஸாக இருக்கலாம், ஈவன் கிளாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஒர்க்காக இருந்தாலுமே நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் தான் நம்ம எல்லாருமே வேலை செய்வோம். சரியா? அது வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பாதி பேருக்கு பிடிக்கும், பாதி பேருக்கு பிடிக்காது. அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நம்மளோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதில் நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி தான், இல்லைன்னா நம்மளை கீழே இழுத்து போடுறவங்களா இருந்தாலும் சரி தான். அதில் வந்து நம்மள 2 விதம் இருக்குது. சரியா? என்ன விதம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று வந்து டைரெக்டாக டீல் பண்ணுவாங்க. அது வந்து நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இவங்க தான் இதை பண்ணுறாங்க, இவங்க தான் இதை பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட வளர்ச்சி வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். பிடிக்காம இருக்காதுன்னு இல்லை, அது வந்து ஒரு விதமான ஒரு பொறாமையை கூட இருக்கலாம். அதை கூட நம்ம விட்டுடலாம். ஏன்னா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களுமே ஒரு நாள் வந்து அதை என்ன பண்ணிப்பாங்க, ஐயோ நம்மளால அதை முடியலை, அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க கூட மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முன்னாடி வந்து உறவாடி கெடுப்பாங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அந்த உறவாடி கெடுக்கத இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை அப்படியே மேலே ஏற்றிட்டு அப்படியே கொண்டு போடுறது. சிம்பிளாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆஃபரோ ஏதோ சம்திங் ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? அது வந்து ரொம்ப பெரிய வாய்ப்பாக இருக்கான வாய்ப்புகள் இருக்காது, நம்மளுக்கு ஒரு குட்டி வாய்ப்புகளாக கூட நம்மளுக்கு இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்மளை எப்படி கெடுக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏய் இவங்களை எதுக்கு நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு போட்டீங்க, இவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவங்கள பற்றி ஒன்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படின்னா, நம்மளை அப்படியே உயர்த்தி பேசிட்டு, சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஏதாவது வாய்ப்புகள் வந்தாலோ, இல்லைன்னா நம்ம சின்ன சின்ன வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திட்டு இருந்தாலோ, அவங்கக்கிட்ட வந்து நம்மளை இப்படி சொல்லும் போது ஆப்போசிட் மைண்டு, நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தவங்களா இருந்தாலும் சரி தான், நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரி தான், அதை ஏற்படுத்தி கொடுத்தவங்க கிட்ட, என்ன பண்ணீங்க, இவங்கள போய் இப்படி பண்ண வைக்கிறீங்க, இவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சின்ன சின்ன வாய்ப்புகள் மூலம் தான் நம்ம அடுத்தடுத்த பெரிய வாய்ப்புகளை வந்து என்ன செய்ய முடியும், நம்ம பெற முடியும். அதை இப்போ இப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க எவ்வளோ பெரிய ஆளுப்பா, அப்படி இருக்காங்க, இவங்களை ஏன்ப்பா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க தெரியுமா. அது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது, நம்மளை மொத்தத்தில் காலி பண்ணுறதுக்கான வேலைகள். சரியா? ஸோ இந்த மாதிரியே நம்மளை சுற்றி ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப என்ன செஞ்சுட்டு இருக்கணும், கவனமாக இருக்கணும். சரியா? அதே மாதிரி வந்து கடவுள் நம்மளுக்கு எப்போ என்ன தரணும்னு நினச்சிருக்காரோ அதை கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாரு. அது என்ன தடுத்தாலும், யார் தடுத்தாலும் அதை வந்து என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம எடை போட்டு பழகிக்கணும். அதுதான் எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணிச்சு, நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்படி உங்களோட சரௌண்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும்னா மறக்காமல். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இன்றைக்கி பொட்டு மிஸ் ஆகிடுச்சு. என்னென்னா இப்போ தான் வந்து மூச்சு கழுவுனேன். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணிச்சு பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் ஷேர் பண்ணேன். ஓகேவா? இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. டாடா.